அவதரிக்க சோழ நாட்டு சூரசேனர் மகளாக அவதரிக்க இந்த பாண்டிய நாட்டை மலையத்து வச்ச பாண்டியன் ஆட்சி செய்ய இருவருக்கும் திருமணம் என்று உத்தரவாக்கியம் கிடைக்காத பொழுது என்ன செய்வது என்று சொன்ன பொழுது அஸ்வமேத யாகத்தை நடத்துவோம் என்று சொல்லி அஸ்வமேத யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்திரன் சொல்லுகிறான், ஆகா இந்த அஸ்வமேத யாகத்தை முடித்து நிறைவு பெற்றால் மலையத்து வச்ச பாண்டியனுக்கு எல்லாம் கிடைத்துவிடும், எனவே மாற்றிவிட வேண்டும் என்று சொல்வதற்காக உத்தரகாமேஸ்வரி யாகத்தை நிகழ்த்தி என்று சொல்ல அந்த அடிப்படையிலே உத்தரகாமேஸ்வரி யாகத்தை நிகழ்த்திய பொழுது அந்த யாக குண்டத்திலே 3 மார்பகத்தோடு அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அங்கேய கண்ணி ஆரவாய்க்கு அரசி கதாலகை பிராட்டி திரு அவதாரத்தை அற்புதமாக நிகழ்த்தி காட்டினார். 3 மார்பகத்தோடு அவள் தோன்றியவுடன் பாண்டிய மன்னன் விருந்து போனார். என்ன செய்வது என்று விருந்து போனார். அப்பொழுது வான தேவதூதர்கள் அசரீரியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவளை ஆண் பிள்ளையை போல ஒரு பட்டத்து அரசியை போல இந்த மண்ணுலகத்திலே கவல விடுங்கள், உரிய பருவம் வருகிற பொழுது தனக்குரிய கணவனை எதிர்நோக்குவார், அப்பொழுது 3வது தனம் அடையும் என்று சொன்னார்கள். அப்படி இந்த பாண்டிமாதேவி மதுரை என்பதிலே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக திரு அவதாரம் செய்து பட்டாபிஷேகம் நடந்து வெகு சிறப்பாக திக்கு விஜயத்திலே கைலை முறை சென்று ஆளாள சுந்தரனை நேர் எதிரிலே சந்தித்த பொழுது அந்த 3வது மார்பகம் வரைந்த அற்புதமான திரு அவதாரம் மதுரைக்கு செல், உன்னை நான் மனமுடிப்பேன் என்று சொல்லி ஈசன் மனம் உணர்ந்து வந்த தலம். மற்ற தலங்களில் எல்லாம் உமையவனை அழைத்துக் கொண்டு கைலாயவனுக்கு எம்பெருமான் சென்று கொள்வார். ஆனால் இந்த மதுரை தலத்தை தான் விரும்பி ஏற்றிருக்கிற தலம் என்று சொல்லி அங்கே பதஞ்சலி முனிவனுக்கும் யாத்திர பாபனுக்கும் அழகாக சொல்லுவார், நான் மனமுவந்து ஏற்றிருக்கிற தலம் கைலை மலை அல்ல, பிரம்மபுரத்திற்கு மேலாக விரும்பிக் கொண்டிருக்கின்ற துவாத சாந்தபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மதுரை தான் நான் விரும்பி ஏற்கிற தலம் என்று சொல்லி இந்த மதுரை என்பதிலே அற்புதமாக எவ்வளவாக இருக்கிறார். இவற்கெல்லாம் நிரந்தர முகவரி உண்டு, தற்காலிக முகவரி உண்டு. தற்கால முகவரி நம்முடைய பெருமான் சிவபெருமானின் கைலாயமலை, மதுரை தான் நிரந்தர முகவரி. இங்கேயே தங்கி அற்புதமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வெளிச்சரத்தம் மீனாட்சி புரத்திலே எல்லாம் வந்த எபெருமான் வெகு சிறப்பாக ஆலயம் அங்கே வெகு நேர்த்தியாக அமைக்கப்பெற்று 108 யாக குண்டங்களை மூலமாக புனித நீர் இன்றைக்கு வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக எபெருமானுக்கு அங்கே அங்கே திருக்குட நன்னீராட்டம் பெருவிழா வெகு நேர்த்தியாக விற்பனர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான மதுரையிலே வெளிச்ச நத்தம் அழகாக அற்புதமாக கர்ப்பை வனத்திலே இருந்து எடுக்கப்பட்ட உன்னதமான சுயம்புவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சொக்கநாத பெருமான். சொக்கா என்று ஒரு கால் ஓதி துயர் கெடும் பகை வாழும் என்று சொல்வார்கள். எனவே சொக்கநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் நம்முடைய அன்னை மீனாட்சியை கரம் பிடிக்க வந்து இங்கேயே தங்கி 8 மாதம் சுவாமியினுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னார். அதை அற்புதமாக இந்த நேரத்திலே இந்த யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சியை பார்க்கிறோம். யாகசாலையிலே வேத விற்பனர்கள் 250க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார் நம்முடைய திருப்புவனம், திருவாரூர், திருப்பரங்குன்றம் இப்படி பல ஊர்களிலே இருந்து வெகு சிறப்பாக சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே வருகின்ற யாக வேள்விகளை இணைத்துக் கொண்டு அந்த யாக வேள்வியை வைக்கப்பட்டிருக்கின்ற புனித நீர் இப்பொழுது கும்ப கலசங்களிலே தெளிக்கப்பட்டு இருக்கின்ற உன்னதமான அற்புதமான திருக்காட்சி. இந்த கும்பம் என்பது நம்முடைய நவதானியங்களை வைத்து நிறைந்திருக்கிறார்கள். கும்பத்தை நிறைந்தால் சக்தி கிடைக்கக்கூடாது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையிலே 12 ஆண்டுகள் தாங்குகிற அளவிலே அந்த கும்ப கலசத்திலே தான் நவதானியங்களுக்கு இடப்படுகிறது. அந்த கும்ப கலசத்திலே இருக்கக்கூடிய அந்த நவதானியங்கள் அந்த கும்ப கலசம் ஒரு கூர்மனை செயல்பாடாக அறிவியலிலே கலந்திருக்கிறது. நம்முடைய ஆலயத்திலே நாம் பாருங்கள் காவிரமும் வெண்மை நிறமும் அடித்து வைத்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் தெரியுமா? காவி நிறம் என்பது சிவப்பு என்பது தாயினுடைய சிரோடினம் என்று சொல்லுவார்கள். அந்த வெள்ளை நிறம் என்பது தந்தையினுடைய சுக்கிலம். இந்த சிரோடினமும் சுக்கிலமும் இணைந்தால்தான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிற விதத்திலே ஆலயத்திலே அற்புதமாக அந்த சிவப்பு வண்ணத்தையும் அந்த
அந்த வெள்ளை எண்ணத்தையும் அமைத்து இந்த ஆலயத்திலே எல்லாருடைய அம்மை அப்பனாக ஆளாத சுந்தரனாக மெய்யான சுந்தரனாக சோழ சுந்தரனாக அங்கே மீனாட்சியை மதுரை என்பதற்கு வந்து தரம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள். இந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் இந்த உன்னதத்தை நீங்கள் பெற இயலாது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வெளிச்ச நகரத்திலே மீனாட்சிபுரத்திலே அற்புதமாக அங்கையர் கண்ணி கர்மணம் வந்த ஆளவாய் என்று சொல்லுவார்கள். ஆளாள சுந்தரன் திரு ஆளவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர் என்று சொல்வார்கள். திரு ஆளவாய் என்று நாம் கேட்ட மாத்திரத்திலே சகல அறத்தையும் பெற்றவர்களாக மாறிவிடுவோம். அந்த அடிப்படையிலே ஆளாள சுந்தரனாக கல்யாண சுந்தரனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு அழகாக திருக்குற நன்னீராட்டும் பெருவிழா வெகு சிறப்பாக அந்த கும்பத்திலே சகல தானியங்களும் நிரப்பம் பெற்று அங்கே கும்பத்திலிருந்து இப்பொழுது புனித நீரை நம்முடைய சிவாகம சிரோமணி ராஜா பட்டவர்களுடைய அந்த சீரிய தலைமையிலே அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் வேற விற்பனர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனை கோபுர கலசங்களிலும் இப்பொழுது புனித நீர் தெளிக்கப்பட இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே அந்த கோபுரத்தின் வழியாகத்தான் எப்படி கொடிமரத்துக்கு முன்பாகத்தான் நாம் வேண்டுதலை வைக்க வேண்டும். முன்பாக வணங்கி விழுந்து வணங்க வேண்டும். அந்த வணங்குதலை எல்லாம் வந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு சக்தியை கொடுப்பதை போல ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் நாம் குனிந்து அந்த கொடிமரத்தை வணங்குவது என்பது ஓரறிவு உயிரை உயிர் வணங்குகிறது என்கிற பொருளிலே நாம் நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம். நம்மை தாழ்த்தி வணங்குகிற பொழுது இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். அப்படித்தான் இந்த உன்னதமான அற்புதமான திருத்தலத்திலே சிவாயம் என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்று சொல்லுவார்கள். சிவாய ஓம் நமச்சிவாய ஆளாள சுந்தரனாக இன்றைக்கு ஆழகால விசத்தை நம்பொருட்டு உலகத்து உயிரை நன்மை பெறுவதற்காக சிவபெருமான் அதை அறிந்து அற்புதமாக அதை அருந்தி இந்த உலகத்திலே எல்லோ உயிர்களையும் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லுகிற அளவிலே அந்த கும்ப கலசம் அற்புதமாக அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களை பார்க்கிறேன். அந்த கோபுர கலசம் உயர்ந்து நிற்கிறது, வாழையிலிருந்து நிற்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அப்படி கோடி புண்ணியத்தை தரக்கூடிய அற்புதமான கோபுரத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். கோபுர கலசங்கள் உச்சத்திலே இருக்கக்கூடிய அந்த கோபுர கலசங்களிலே புனித நீர் தெளித்தவுடன் அந்த அத்துணை மூர்த்தங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அங்கே வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக வெகு உன்னதமாக திருக்குற நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்ற அந்த உன்னதமான திருக்காட்சி அங்காக இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பெருமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக இந்த திருக்குற நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொள்வது என்பது 3 தலைமுறைகளிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் போக்குகிற பாவ விமோசனமாக வருகின்ற பெருமானை பார்க்கிறோம். அப்படி மூவேறு தலைமுறைக்கு 21 தலைமுறை என்று சொல்வார்கள். அந்த 21 தலைமுறைக்கும் சிறப்பை தரக்கூடியது இந்த குடமுழுக்கு விழா வழிபாடு. எனவே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சகல எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி நேர்மறை ஆற்றலை தரவிருக்கின்ற உன்னதமான ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு உன்னதமான நிலைதான் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவாக மலர்ந்திருக்கிறது. வெகு நேர்த்தியாக வெகு சிறப்பாக இன்றைக்கு ஒரு குடமுழுக்கு விழா. இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபடுவது வழக்கம். புதிதாக ஆலயம் எழுப்பப்படுகிற பொழுது விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வதோடு மட்டும் ஆலயம் முழுமை பெற்றுவிடாது. பெருமக்களே, இந்த ஆலயம் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்று சொன்னால் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர் தான் இங்கே நிறைவு வருகிறது. கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தங்களை அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை கொண்டு வந்து நிறைப்பதுதான் இந்த கும்பாபிஷேகம். சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலமாக வெகு நேர்த்தியாக பாலாலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாகசாலையிலே மூல விக்கிரகத்திலிருந்து தர்பை வழியாக அந்த சக்தியை இங்கே ஆவாகனம்
செய்து எழுந்தருளச் செய்து இங்கே புனித நீருக்கு அத்தனை மந்திரங்களையும் ஓதி சக்தியை கொடுத்து மீண்டும் ஆலயத்திற்குள்ளே இந்த கர்ப்பை மூலமாக சக்தியை கடத்துகின்ற